வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கஷாயம் தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் ஒரு 6 கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 வெத்தலை, கொஞ்சமாக துளசி இலை எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த மிளகு சீரகத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா இந்த சுக்கையும் நான் நல்லா தட்டி எடுத்துடுறேன். இப்போ அடுப்பில் வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். இப்போ இதில் ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதில் இந்த மிளகு சீரகம், நெக்ஸ்ட்டு இது கூட இந்த கற்பூரவள்ளி இலை, நெக்ஸ்ட்டு துளசி இலை, இது கூட இந்த வெத்தலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். கற்பூரவள்ளி என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, மூச்சுக்குழாய், அலர்ஜி பிரச்சனையை வந்து இது சரி செய்யுது. ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த கற்பூரவள்ளி வந்து பிளட் கொலஸ்ட்ராலை இது கண்ட்ரோல் செய்ய உதவுது. இப்போ இந்த சுக்கையும் நான் நல்லா பிச்சு போட்டுடுறேன். இது நல்லா கொதி வரணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு துளசியை பற்றி பார்ப்போம். துளசியில் வந்து காய்ச்சல், இருமல் வராமலாம் இந்த துளசியை தடுக்குது. நெக்ஸ்ட்டு ரத்த அழுத்தத்தை குறைக்குது. தோல் நோயை வந்து சரி செய்யுது இந்த துளசி இலை. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும் இது. நெக்ஸ்ட்டு வந்து வெற்றிலையில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணெல்லாம் இது சரி செய்யுது. ஆஸ்துமா, அல்சர், இருமல், சளி, அலர்ஜி, நுரையீரல் நோய்களெல்லாம் இது வந்து சரி செய்யுது வெற்றிலை. இதில் இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மாதிரி நான் கஷாயமாக வச்சு குடிக்கிறப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு கிளாஸில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். அவ்வளோதான், கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.